வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் மண் சட்டியில் மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி வறுவலுக்கும் மீன் வாங்கி நல்லா மசாலா போட்டு பெரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மீன் குழம்பும் வறுவலும் எப்படி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மீன் குழம்புக்காக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் தேங்காயும் கட் பண்ணி தனியாக அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதோட 3 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சிடுறதுக்கு வச்சுருக்கேன். மீனை மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கேங்க. மசாலா போட்டு வறுவலுக்கு மீனையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒன்றொன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் பச்சையான வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மண் சட்டியில் கடுகும் வெந்தயம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும், நல்லா வதங்கிடணும். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சுன்னா குழம்புல ஊற ஊற நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பச்சை மிளகாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பச்சை மிளகா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் 3 பச்சை மிளகா, 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாய் பொடியும் எண்ணெயிலே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோன்னா வாசனை அப்படியே நல்லா வருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி இதை நம்ம இந்த மண்பானையில் சேர்த்துடலாங்க. அதையும் நல்லா வதக்கினோன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். பச்சையாக தான் நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு. இப்போது நம்ம தனி மிளகாய் பொடி நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னோட மிளகாய் பொடி ரொம்ப காரமாக இருக்காது, அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். திரும்பி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கிட்டு புளியை நல்லா கரைச்சி புளியை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் குழம்புக்கு நான் எல்லாமே தேவையானது எல்லாம் சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை இதில் சேர்த்துக்கலாங்க. மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சு மீன் வெந்து வந்துடும். அப்போ நம்ம இறக்கிடலாங்க. மண் சட்டியில் இருக்கிறதால நம்ம இறக்குன பிறகும் சட்டி கொதிச்சுட்டே இருக்குங்க, சூடு இருக்கும் அப்படியே. அதனால மீன் ரொம்ப குலையாம பார்த்து பக்குவமாக நம்ம இறக்கிடணுங்க. பாருங்க, மீன் நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாங்க மீன் குழம்ப. நம்மளுக்கு தயாராகிடுச்சு மீன் குழம்பு. சூப்பராக வந்துடுச்சுங்க. இதே மாதிரி செய்து பாருங்க. அடுத்தது நம்ம மீன் வறுவலுக்காக ரெடி பண்ணிடலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சு தான் எடுக்க போகிறேங்க. தவா ஃப்ரைலாம் பண்ணலை. எண்ணெய் ஊற்றி மீனை நல்லா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். மசாலாவை மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், லைட்டாக லெமனு, உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருந்தேங்க. அந்த மீனை நம்ம போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ மீனும் நம்மளுக்கு பொரித்து எடுத்தாச்சுங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா மீன்லேருந்து பிரியாமல் எதுவும் போகாமல் அப்படியே நம்மளுக்கு நல்லா வந்துடுக்கு. பாருங்கள், மீன் நான் வெறும் மசாலா நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தான் போட்டேன். அது எதுவும் பிரிஞ்சு போகாது. ஒரு அரை மணி நேரமாக நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. மண் சட்டியில் மீன் குழம்பும் இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாதத்தோட மீன் குழம்பு ஊற்றி நம்ம பரிமாறிடலாம். இப்போ சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பை ஊற்றி மீன் மறுவலும் வச்சு ரசம் வச்சேங்க. கொஞ்சம் சூடாக ரசமும் வச்சேன். முட்டை வேக வச்சேங்க. எல்லாத்தையும் வச்சு நம்ம பரிமாறிடலாங்க.
எல்லாருக்கும் சாப்பிட போட்டாச்சுங்க. மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொன்னாங்கங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. நல்லா வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க குழம்பு எப்படி வந்திருக்கு என்னன்னு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் மீன் குழம்பு, சாதம், மீன் வறுவல், முட்டை, ரசம்ங்க. தேங்க்யூங்க.